இங்க ஒருத்தன் ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ண ஆப் தேடிட்டு இருக்கிறப்ப 2 நொடியில டெலிவரி ஆகிடும் சொல்லி ஒரு ஆப்ல போட்டிருக்கு. இப்ப அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஃபுட் ஆர்டர் பண்றான். 2 நொடியிலே ஃபுட் வந்துடுது. ஒருவேளை அந்த ஃபுட் ஃபேக்கா இருக்குமோன்னு செக் பண்ணி பார்க்கறான். அது ரொம்பவே டேஸ்டா இருக்கு. இப்போ இவனோட வைஃப் மாய்ஸ்சரைசர் கேக்குறா. அதே ஆப்ல ஆர்டர் போடுறான். 2 நொடியில வந்துடுது. சீக்கிரம் டெலிவரி ஆகுறதுனால அந்த ஆப் அவன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அவன் வீட்டுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் அந்த ஆப் மூலமா வாங்குறான். இவனோட நாட்டுல இல்லாத ஒரு ஃபுட்டை தெரியாதனமா ஆர்டர் போட்டுடுறான். 2 நொடியில அது டெலிவரி ஆகிடுது. அப்பதான் இவனுக்கு தெரியுது அந்த ஆப்ல எது ஆர்டர் பண்ணாலும் அது கிடைக்கும் அப்படின்ட்டு. இப்ப 1 மில்லியன் காசை ஆர்டர் பண்றான். ஆனா அது டெலிவரி சார்ஜோட 1,800,000 ஆகும்னு போட்டிருக்கு. காணாம போன இவனோட ரிங்க ஆர்டர் பண்றான். 2 நொடியில கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தை அவனோட வைஃப் கிட்ட சொன்னதும் அவ தன்னோட தொலைஞ்சு போன நாய் அதுல ஆர்டர் பண்றா. அவளோட நாய் திருப்பி கிடைச்சிடுது. ஒரு நாள் படத்துக்கு போன இவன் தன் வைஃப் வர லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தன்னோட வைஃப் அந்த ஆப்ல ஆர்டர் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அவளுக்கு வெறும் 800 ரூபா தான் காட்டுது. அவன் அதுல ஆர்டர் பண்ணதும் 2 நொடியில அவன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா. அதனால அந்த ஆப்பை யூஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு போய் தங்களோட வெக்கேஷனை கொண்டாடுறாங்க. இப்ப கல்யாண நாள் அன்னைக்கு இவன் சமைச்சு வச்சு தன்னோட வைஃபை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக கூப்பிடுறான். ஆனா அவளோ வெளியில சாப்பிடலாம்னு சொல்றா. இப்ப அந்த ஆப் மூலமா ஒரே நேரத்துல 2 பேரும் ஆர்டர் போடுறதுனால அந்த ஆப்புக்குள்ள போய் இவங்க மாட்டிக்கிறாங்க. அந்த ஆப்ல இருந்து இவங்க வெளியில போகலான்னு பார்த்தா டெலிவரி சார்ஜ் 200 மில்லியன் காட்டுது. தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி தன்னை வெளியில எடுக்க சொன்னா 200 மில்லியன் காட்டுது. ஏன்னா சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ டெலிவரி. இவங்க 2 பேர்கிட்டையும் காசு இல்லாததுனால அதுக்குள்ளேயே இவங்களுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள்ல இவங்க 2 பேருக்கும் சண்டை வர ஆரம்பிக்கிறோம். இப்ப அந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு ஐடியா வருது. தான் வைஃப் கிட்ட போய் ஒன்னு டைவர்ஸ் பண்ணிட்டு வெளியில ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணால என்ன ஃப்ரீ டெலிவரி எடுக்க முடியும். அப்படி நான் வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னால உன்னை வெளியில கூட்டிட்டு போக முடியும்னு சொல்லி அவகிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து வாங்குறான். ஆனா இவன் உண்மையான பிளான் என்னன்னா வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த கல்யாணம் பண்ண பொண்ணு கூடவே வாழ்றதுதான். ஆன்லைன்ல நிறைய பொண்ணுங்களை இவன் தேடி பாக்குறான். ஆனா எந்த பொண்ணு இவனை கல்யாணம் பண்ண ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் இவனோட வைஃப் காணாம போயிடுறா. கால் பண்ணி கேட்டா 200 மில்லியன் கொடுத்து இன்னொருத்தவர் வெளியில கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்றா. அதுக்கு இவன் தன்னை மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு வெளியில எடுக்க சொல்றான். ஆனா இவன் பொண்டாட்டியோ அந்த 200 மில்லியன் கொடுத்தவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறா.